வணக்கம். மத்திய பிரதேஷ் பிஜேபியின் டபுள் இன்ஜின் கி சர்க்காரின் ஒரு புதிய ஊழலை பாருங்கள். பிரைம் மினிஸ்டர் மோடி மற்றும் அமித்ஷா ஒவ்வொரு இடத்திலுமே அவர்கள் கூறக்கூடிய விஷயம், நான் காவுங்கா நான் கானே தூங்கா. டபுள் இன்ஜின் கி சர்க்கார். மாநிலத்திலும் மத்தியிலும் பிஜேபி அரசாங்கம் இருந்தாலே அந்த மாநிலத்துடைய டெவலப்மெண்ட் நடக்கும். எங்கேயுமே எந்த விதமான ஊழலையும் நடத்த விட மாட்டோம். மத்திய பிரதேசத்தில் 1200 போலீஸ் வாகனங்களை வாங்கியிருக்கிறார். ஸ்கார்பியோ என் மற்றும் பொலேரோ. இந்த 1200 வாகனங்களை வாங்குவதற்கு அவர்கள் செலவழித்த தொகை 1500 கோடி ரூபாய். ஒரு ஸ்கார்பியோ என்னுடைய டாப் மாடலை நீங்க பார்த்தீங்கன்னா 31 லட்சம் ரூபாய். இது டாப் மாடல். இவர்கள் வாங்கினது பேஸ் வேரியன்ட் மட்டும். பேஸ் வேரியன்ட் ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு கிடைச்சு. சரி, நீங்க டாப் வேரியன்ட்டுக்கான விலையை போடுங்க, 31 லட்சம் ரூபாய். அதுல இந்த ஜிபிஎஸ் சைரன் அதெல்லாம் நீங்க செட் செய்த காணும். ஜிபிஎஸ் சைரன் மற்ற விஷயங்களா நீங்க செட் செய்தால் கூட இன்னும் ஒரு 2 ல இருந்து 3 லட்சம் ரூபாய் போட்டுக்கோங்க, 35 லட்சம் ரூபாய். இன்னொரு 5 லட்சம் ரூபாய் நீங்க சேர்த்துக்கோங்க, 40 லட்சம் ரூபாய். ஆனால் இவர்களுடைய கணக்குப்படி ஒரு ஸ்கார்பியோ அல்ல ஒரு பொலேரோவுக்கான தொகை 1.25 கோடி ரூபாய், 1.25 crore rupees. இந்த விஷயம் வெளிவந்த உடனே ஒட்டுமொத்த இந்தியாவில் இது ஒரு மிகப்பெரிய ஸ்கேமாக பார்க்கப்பட்டது. சீஃப் மினிஸ்டர் மோகன் யாதவ் இதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். இப்போ அதை டேமேஜ் கண்ட்ரோலுக்கான ஒரு சில விஷயங்களை இவர்கள் பார்க்க தொடங்கிவிட்டார். சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்களை வைத்து இந்த டேமேஜ் கண்ட்ரோல் எப்படி நடக்கிறது என்று நீங்க பாருங்க. 1500 கோடி ரூபாய் எல்லாம் கிடையாது சார், இது வெறும் 972 கோடி ரூபாய் மட்டுமே. சரி, 972 கோடி ரூபாய் 1200 வாகனங்களுக்கு. அப்போ ஒவ்வொரு வாகனமும் 70-80 லட்சம் ரூபாய். அதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறோம். இல்ல நாங்க இதை காசு கொடுத்து வாங்கல, இதை நாங்க 5 வருடத்திற்கு லீஸில் எடுத்திருக்கோம். பலேரோவிற்கு 32,000 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் கொடுக்க போறார்களா? ஸ்கார்பியோவிற்கு 36,000 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் கொடுக்க போறார்கள். அடுத்த 5 வருடத்திற்கு பின்பு அந்த கம்பெனியே அதை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ நீங்க 5 வருஷத்திற்கு லீஸ் என்கிற பெயர்ல மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டி மக்களுடைய அந்த வரிப்பணத்தை எந்த அளவில் வீணாக்கி இருக்கிறார்கள் நீங்க பாருங்கள். எந்த பாதி விலைக்கு அந்த வாகனங்களை சொந்தமாக வாங்கியிருக்க முடியுமோ அதை லீஸ் என்கிற பெயர்ல 2.5 மடங்கு அதிகமாக விலை கொடுத்து நீங்க லீஸில் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள், வாடகைக்கு எடுத்து அந்த வாகனங்களை வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். இது நரேந்திர மோடியின் டபுள் இன்ஜின் கி சர்க்காருடைய புதிய மாடல். இது மட்டுமல்ல, ஜிஎஸ்டி விலை குறைந்தது இல்லையா? அதற்கு பின்பு இந்த நாட்டு அரசாங்கம் வெளிவிட்ட இன்னொரு ஆணை. மோடி அரசாங்கத்தின் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் ஒரு புதிய டைரக்ஷனை கொடுத்திருக்கிறார்கள். கார் அண்ட் பைக் ஷோரூம்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆணை, ஜிஎஸ்டியை நாங்கள் குறைத்து விட்டோம். அதற்கான ஒட்டுமொத்த மைலேஜ், ஒட்டுமொத்த பிஆர் ஆக்டிவிட்டி இப்ப இறங்கிவிட்டு ஜிஎஸ்டி விலையை குறைத்து விட்டோம். பிரைம் மினிஸ்டர் மோடி பாருங்க எந்த அளவில் இந்த நாட்டிற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். எப்படி வேக்சின் சர்டிபிகேட்டில் பிரைம் மினிஸ்டர் மோடியோட படம் இருந்ததோ அதே போன்று இதற்கு மேல் நீங்க எந்த பைக் வாங்கினாலும் எந்த கார் வாங்கினாலும் அந்த ஷோரூமில் நீங்க போனீர்கள்னா பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய படம் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். பெட்ரோல் பம்புக்கு போனால் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய படம், கார் பைக் வாங்க போனால் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய படம். ஆனால் இதே இடத்தில் எத்தனால் விவகாரத்தை பற்றி கேட்டு பாருங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான வாகனங்கள் E20 எத்தனால் கலந்த அந்த பெட்ரோல் வழியாக சீர்கெட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த விதமான பதிலும் கொடுக்காத இந்த நாட்டு அரசாங்கம் நிதின் கட்கரி அவர்களுடைய மகன்களுக்கு அனைத்து லாபமும் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது.
அடானி நிறுவனத்திற்கு எத்தனால் பிளெண்ட் பெட்ரோல் வழியாக வரக்கூடிய லாபம் போய் சேர்ந்து கொண்டிருக்கு. ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய படம் ஷோரூம்களில் இருக்கிறது. இதே மத்திய பிரதேசத்தில் நடந்த இந்த ஊழலை பற்றி இன்னும் ஒரு டீட்டெயில் கொடுக்கிறேன் கேளுங்கள். 972 கோடி ரூபாயை அலாட் செய்தார்கள். இதுல இருந்து 719.75 கோடி ரூபாயை 5000 நபர்களுக்கு சம்பளமாக கொடுக்க போறார்கள். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்கள், நாங்க லீஸிற்கு வாங்கினோம். 32,000 ரூபாய் பலேரோவிற்கும் 36,000 ரூபாய் ஸ்கார்பியோவிற்கும் கொடுக்க போவதாக கூறினார்கள். பிடிபட்ட உடனே அப்படியே பிளேட்டை மாற்றணும். 719.75 crore rupees as salary for 5,000 staff. ஸ்டாஃப் ஏற்கனவே உங்கள்ட்ட இருக்கிறாங்க. அந்த போலீஸ் வாகனங்களை ஓட்டக்கூடிய நபர்கள் அதே போலீஸ்காரர்கள் தான். வெளியில இருந்து நீங்க டிரைவர் எல்லாம் கூட்டிட்டு வர மாட்டீங்க. போலீஸ்காரர்களுக்கு ஏற்கனவே நீங்க சம்பளத்தை கொடுத்து தான் வருகிறீர்கள். பட் இங்க அதை மென்ஷன் செய்திருக்கிறார். 78.5 crore for wages of 500 plus command center staff. இந்த 12,200 வாகனங்களை கண்ட்ரோல் செய்வதற்காக ஒரு கமாண்ட் சென்டர் இருக்கு. அந்த கமாண்ட் சென்டரில் வேலை பார்க்கக்கூடிய 500 நபர்களுக்கு வேஜஸ் சம்பளம், அது ஒரு 78,000 ரூபாய். சரி, 174 கோடி ரூபாய் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக கூறியிருக்கிறார். இப்போ இவர்கள் போடக்கூடிய கணக்கை பார்த்தீர்கள்னா 972 crore. அப்போ அந்த 32,000 rupees for Bolero and 36,000 rupees for Scorpio every month for the next 5 years. அது எங்கே? அந்த பணத்தை எப்படி நீங்க கணக்கு பார்ப்பீர்கள்? இந்த கணக்கில் அது வரவே இல்லையே. அப்போ நீங்க பொய் பேசுறீர்கள். நீங்க ஒரு சூழலை செய்திருக்கீங்க. ஊழலை செய்தால் கூட அந்த ஊழலை சரி பார்ப்பதற்கான அந்த சரியான கணக்கை கூட உங்களால் கொடுக்க முடியும். சரி, இப்படி கணக்கு போட்டு பாருங்க. 600 பொலேரோவை வாங்கியிருக்கிறீர்கள், 600 ஸ்கார்பியோவை நீங்க லீஸில் எடுத்திருக்கிறீர்கள். 600 நீங்க பார்த்தீர்கள்னா 244 கோடி ரூபாயை இன்னும் அதிகமாக நீங்க செலவழிக்க போறீர்கள். அதன்படி பார்த்தால் கூட இந்த ஒட்டுமொத்த ப்ராஜெக்டுக்காக நீங்க செலவழித்த தொகை 1,250 கோடி ரூபாய். அப்போ ஒரு வாகனத்திற்காக நீங்க செலவழிக்கக்கூடிய தொகை 1 கோடி ரூபாய். சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் பிஜேபியின் டபுள் இன்ஜின் கி சர்க்கார் இந்த நாட்டை ஒவ்வொரு நாளும் ஏமாற்றி வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தாலும் இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் எழுதுங்கள். இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய ஆதரவை கீழே இருக்கக்கூடிய யூபிஐ ஐடி வழியாக தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.